செம்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் ஏலட்சுமி இது பாடினா தான் கிடைப்பியா? ஏன் மாட்டுக்காரா? நிர்மலா தேவி இருக்காங்களா? திமுர் பிடிச்சவன் போல இருக்கு. இஞ்சி ஈடு பழகி மஞ்ச சேவ பழகி கள்ள சிறி பழகி மறக்க மனம் கூடுதில்லையே. இஞ்சி ஈடு இந்த வீட்டுல யாருக்கு இஞ்சி இடுப்பு இருக்கு? எல்லாம் ட்ரம் சைஸ்ல இருக்கு. மாத சங்க தலைவி நிர்மலா தேவி இருக்காங்களா? நீங்க யாரு, எதுக்கு வந்திருக்கிறீங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்கறத என்கிட்ட சொல்லுங்க. அப்புறம் நீங்க நிர்மலா தேவிய பார்க்கலாம். தோட்டக்காரகிட்ட எல்லாம் என்ன ஏதுன்னு சொல்ல முடியாது. எது தோட்டக்காரனா? யாரடி பார்த்து தோட்டக்காரன்னு சொன்ன? டேய் மாப்ள விடாதடா. ஏய் இல்லங்கடி. இல்லங்கடி. தோட்டக்காரன் தானா? மாப்ள இல்லங்கடி. சொன்ன கடிக்குறானா? என்ன ஆச்சு? ஏனிமி உனக்கு ஒரு நல்ல வேலைக்காரன் கிடைக்கலையா? இந்த தோட்டக்காரன் இந்த மாட்டுக்காரன் எங்களை இன்சல்ட் பண்ணிட்டாங்க. வந்தவங்க கிட்ட எப்படி மரியாதை நடந்துக்கணும் தெரியாது? உங்க கிராமத்தை புத்தி காட்டிங்களே. நாங்க கிராமத்தை மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டோம். இவனுக்கு பட்டணத்துக்காரங்க தானே மரியாதை பேசிக்கலாமல்ல. இவர் யாரு? இந்த வீட்டு தலைவர். உங்க புருஷனை போய் தோட்டக்காரன் சொல்லலாமா? இவனுக்கு அதுக்கான வேட்டி வைக்கிறா. நிம்மி இவரா உங்க ஹஸ்பண்ட்? சாரி சார். சாரி. சாரி. ஏன் நிம்மி உங்க வீட்டுக்கார ஃபாரின்ல இருக்கதா சொன்னா? அத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். உள்ள போலாம் வாங்க. வாங்க. ஏன் மாமா அத்தைக்கு பாரின்ல கூட ஒரு புருஷன் உண்டா? அப்பிருவேன் மாடையா. நான் படிக்காதவன் கிராமத்தா. புருஷன்னு சொன்னா அசிங்கமா இருக்குமேன்னு அப்படி மேலோட்டமா சொல்லிருக்கான். நல்ல வேலை நீங்க செத்து போயிட்டீங்கன்னு சொல்லாம விட்டாங்களே. அதையும் சொல்லிருப்பா. எங்க பூவும் பொட்டு வைக்க முடியாம போயிருமோன்னு சொல்லல. ஓஹோ சரி சரி. இந்த ரெக்கார்ட் டான்ஸ் காரியம் எல்லாம் கும்பலா போறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னு கவனிப்பா. சனியனே யார் இந்த லூசு? ஏன் டாக்டர் கொஞ்சம் மூடிச்சாய். ஓ ஓன் டாக்டரா? சாரி நிம்மி. ஏமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகவே இல்லையே. மாமா இந்த லூசுக்கு அத்தையே பரவாயில்ல. நீங்க லண்டன்ல இருக்கா சொன்னாங்க. கட்டின புருஷன் குத்துக்கள் மாதிரி இருக்க. இன்னும் கல்யாணமே ஆகுன்னு சொல்றாள. அதான் மாப்பிள்ள பட்டணங்கிறது. ரவி ஒன் செகண்ட். என்னமா நான் சொல்லல என் மூத்த சன் ரவி. ரவி இவங்க குமாரி பேபி. எங்க மாத சங்கத்திலேயே சீனியர் மெம்பர். இன்னும் கல்யாணம் கூட பண்ணிக்கல. ஆமாங்க போன வாரம் கூட 2-3 பேர் வந்து என்ன பொண்ணு கேட்டாங்க. இப்ப என்ன அவசரம், இன்னும் 2 வருஷம் போயிட்டுமேன்னு சொல்லி அனுப்பிட்டேன். 2 வருஷம் எதுக்கு? சங்கோதரருக்கு. இவங்க மிஸ்ஸஸ் லில்லி. ஹலோ. எங்க மாத சங்கத்தோட லீகல் அட்வைசர். நம்ம ஜஸ்டிஸ் வீராசாமி இருக்கார்ல அவரோட வைஃப். இது அவங்க டாட்டர். பேர் சுனிதா. நாங்க செல்லமா சுனின்னு கூப்பிடுவோம். லில்லிக்கு நம்ம குடும்பத்தில் சம்பந்தம் வச்சுக்கணும்னு கொள்ள ஆசை. சுனி உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. அதான் வர சொன்னேன். நீ மட்டும் சரின்னு சொல்லு. இந்த மாசமே ஒரு தேதியை பிக்ஸ் பண்ணி சோசியல் வெல்ஃபேர் மினிஸ்டர் தலைமையில உன் கல்யாணத்தை கிராண்டா நடத்திடுறேன். யாரு இந்த ரெக்கார்ட் டான்ஸ் காரி என் வீட்டு மருமகளா வர்றதா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஏன் இவளுக்கு என்ன குறைச்சல்? கோடி கணக்குல சொத்து இருக்கு. அரைச்சா அது கிடக்குது கருவாடு. ஏனுங்கம்மா உங்க பொண்ணுக்கு சமைக்க தெரியுங்களா? வேலைக்காரி இருக்கா. போலமாவது போடுவாங்களா? வேலைக்காரி இருக்கா. ஆனா ஆத்திர அவசரத்துக்கு புருஷனோட துணிமணியாவது துவைப்பாங்களா? அதுக்கும் வேலைக்காரி இருக்கா. அப்புறம் என்னடா ஒரு நல்ல வேலைக்காரியவே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாமே. அப்புறம் எதுக்கு இந்த பேரே வாயில் ஓட மாட்டேன். என்ன யா கலாட்டா பண்றதுக்கு வந்திருக்கியா? கலாட்டா பண்ற நீயா நானாடி? மாதசங்கம் ஊரை சுத்தறதும் இல்லாம ரிகன்ஸ்காரர்கள் அடிவடிகள் ஓடி விட்டு சிங்கமுக்கு டான்ஸ் ஆட பாக்குறியா? அனாவசியமா என் விஷயத்துல தலையிட. நீ கலாட்டா பண்ணாத. நான் தலையிடுவேன். நிறுத்துக்கப்பா. சும்மா இரு. அவ பேச்சு காட்டினா அந்த மாதிரி அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவா. அவ மூஞ்சி நல்லா உத்து பாரு. 1 மணி நேரம் அவளோட நீ வாழ முடியுமா? வாங்க என் கல்யாணத்தை பத்தி முடிவு பண்ண எனக்கு தெரியும். இதுல யாரும் தெரிய வேண்டாம். அப்புறம் என்னடி அவன் தான் போயிட்டானே போகலண்டி. நிம்மி உங்க ஃபேமிலி நல்ல கல்ச்சர் ஃபேமிலியா இருக்கும்னு நினைச்சேன். இவ்வளவு கண்ட்ரி ஃபேமிலியா இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. வரேன் லிலி. நான் சொல்றதுக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் லிலி. ஏய் நீதான் குமாரி பேபியா? அடுத்த தடவை நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த உன் தலையில தீய வச்சிருவேன். போடே பாடுவா. உங்க பெரிய கடா ஓடிந்தா.
மாறாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். அக்கா அக்கா, இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? இவங்க தயவு செய்து ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். அக்கா, இவங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் படிக்கவே இல்ல, இன்னும் மட்டும் விளையாடிட்டு இருந்தாங்க. நீங்க வர்றத பார்த்ததும் படிக்கிற மாதிரி நடிக்கிறானுங்கக்கா. ப்ளீஸ், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். என்னடா பண்ற? படிக்கிறேங்கா. தலைகீழ படிக்கிறதா நீ படிக்கிற லட்சணமா? என்ன ஏமாத்தான் பாக்குறியாடா? டேய், நீ கெடுறத இல்லாம உன்னோட அவனையும் சேர்த்து கெடுக்கிற. ஆமா, குண்டை வீண்டு வீண்டு படிச்சாலும் 70 ரேங்க் எடுக்கிறான். நான் கொண்டாட முடிச்சாலும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன்ல. ஆமா, நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா சினிமா கூட்டு போறேன்னு சொன்னல, ஒரு நாளாச்சு கூட்டி போயிருக்கியா? உன்னெல்லாம் நம்பவே முடியாது. அக்காக்கு நிறைய வேலை இருக்குடா, இன்னும் நாளைக்கு கூட்டிட்டு போறேன். நாளைக்கு எங்க ஆபீஸ்ல ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு எல்லாரும் போவோம். அங்க என்ன இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.